திடீர்னு பார்த்தா வெத்தலை வள்ளிக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த இலையில ஃபுல்லாக எல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. இது யார் பார்த்த வேலைன்னு வேறு தெரியல. இது வந்து புழு கடிச்ச ஓட்ட மாதிரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக கிளம்பி காட்டுக்குள்ளே போயாச்சுங்க. யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த வண்டு குடும்பமே அங்கே தாங்க இருக்குது. ஃபுல்லாக கடிச்சு வச்சுருக்குது. நான் மதியம் தான் பார்த்தேன். மதியம் பார்த்துட்டு சரி நைட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு இலையை விட்டு வைக்கலைங்க, ஃபுல்லாக கடிச்சு வச்சிருச்சு. அவ்வளோ வேகமாக சாப்பிட்ருக்குதுங்க. இதை பார்த்த உடனே பயமாகி போச்சு. நம்ம இதுக்கு பக்கத்தில் தான் கீரை எல்லாமே போட்டு விட்ருக்குறோம். இதோட விட போகிறது இல்லை. அடுத்து கீரைக்கெல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லா கீரையும் காலி பண்ணிடுமே அப்படிங்கிற பயம் வந்து இந்த செடிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சி வெரைட்டியுமே கொடுக்கலிங்க. இனிமேல் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். நைட்டாக கொடுத்துடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பாருங்களேன், ஃபுல்லாக காலி பண்ணிருச்சு இலைய. இந்த வண்டெல்லாம் இந்த செடியில மட்டும் இல்லைங்க, ரோஸ் செடியிலையுமே உட்காந்துட்டு தான் இருக்குது. ரோஸ் செடி இலை பூன்ட்டு எதையுமே விட்டு வைக்கல. அடுத்து கீரைக்கு போறதுக்குள்ள இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்படியே தட்டி விட்டோம்னா அந்த வண்டெல்லாம் கீரை உழுகுதுங்க. அந்த கீரை உழுகிற வண்டு கூட ஒரே விளையாட்டு தான், டைகரும் ரோசியும். ரோசி பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இரு நான் ஏறி எல்லா வண்டையும் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குச்சி வச்சு நெட்டியிருக்கோம்ல, அந்த குச்சியில் ஏறி வேகமாக ஓடிருச்சு மேலே. ரோசி போகவும் எல்லா இலையில இருக்கிற எல்லா வண்டுமே பறந்து போயிருச்சுங்க. பறந்து போனதுக்கப்புறம் என்னடா ஒரு வண்டையுமே காணுமே அப்படின்ட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணிருச்சு ரோசி. கீழே ஒரே அதுகளும் விளையாட்டு தான் வண்டை பார்த்துட்டு. நம்ம எந்நேரத்துக்கு காட்டுக்குள்ளே போனாலும் நம்ம மட்டும் தனியெல்லாம் போக முடியாதுங்க. நம்ம கூட எப்படியும் 2-3 பேர் கூடவே வந்துடுவாங்க. ரோசி, டைகர், டாமி, தேங்காயின்ட்டு எல்லாருமே கூட வந்துடுவாங்க. தனியாக போகிற ஃபீலே இருக்காது நம்மளுக்கு. சரி வாங்கடா எல்லாரும் வேட்டைக்கு கிளம்பலான்னு போயாச்சு.